ஃபியூச்சர் மாமனார் வீடு நல்லாதான் இருக்கு. சிம்பிளா இருந்தாலும் நீட்டா வச்சிருக்காங்க. ஹரி உட்காருங்க. ம் அம்மா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்களேன். சரிம்மா. வாங்க தம்பி. மலரு, யாருமா அந்த தம்பி? தம்பி இந்தாங்க தம்பி தண்ணி. பரவாயில்ல ஆண்டி, இருக்கட்டும். அப்புறம் அங்கிள், நீங்க கேட்ட கேள்விக்கு நானே ஆன்சர் பண்ணிடுறேன். அவங்க பொண்ணு மலர் ஒர்க் பண்றாளே, அந்த ஸ்கூல் ஓனரோட பெரிய பையன் தான் நான். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு தனியா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் எதுக்கு இங்க வந்து பேசிட்டு இருக்க? பொருங்க சகல, அத பேசுறதுக்கு தானே இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அப்புறம் பொறுமை இல்லாம அவசரப்பட்டா நானும் தான் என்ன பண்றது? அப்புறம் அங்கிள், நானும் உங்க பொண்ணு மலரும் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன அப்படியே எல்லாரும் ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க? அப்படியெல்லாம் இல்ல தம்பி, இதுல என்ன இருக்கு, சந்தோஷம் தான் எங்களுக்கும். அப்புறம் இவளுக்கு வீட்டுல சொல்ல ரொம்ப பயம். அதனாலதான் இவ்வளவு நாள் உங்க யார்கிட்டயும் சொல்லாம இருந்திருக்கா. ஆனா இன்னைக்கு காலையில நடந்த விஷயம் சரி கிடையாதுல்ல. அதனாலதான் இவளுக்கு கூட தெரியாம அவங்க எல்லாரையும் பார்க்கணும்னு வந்துட்டேன். இந்த வீட்டுக்காக அவங்க எல்லாருக்காகவும் இத்தனை வருஷமா என்ன கல்யாணம் பண்ணிக்காம இவ்வளவு நாள் டைம் கேட்டுட்டே இருந்தா. நானும் சரி ஓகே, வீட்டுக்கு மேல இருக்கிற பாசத்துலதான் இப்படி எல்லாம் பண்றேன்னு பொறுமையா காத்துட்டே இருந்தேன். முக்கியமா அவங்க எல்லார்கிட்டயும் என்னை பத்தி சொல்லணும்னு ரொம்ப நாள் ஆசை. அத கூட இவ விடல. எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லைன்னு சொல்றா. யோசிச்சு பார்த்தா ஃபேமிலியே முக்கியம்தான். அதனால இவ இஷ்டப்படியே விடுறேன். ஆனா என்ன பத்தியும் கொஞ்சம் நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. இவளை கல்யாணம் பண்றதுக்காகவே இங்க ஒருத்தன் கோத்து இருக்கான்னு அவங்க எல்லாருக்கும் தெரியணும். அது மட்டும் இல்லாம பெரியவங்க நீங்க எல்லாம் இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் நடந்துக்க வேணாம். அது தம்பி சின்னஞ்சிருசுங்க. இட்ஸ் ஓகே அங்கிள், இதுல நான் உங்களை குறையெல்லாம் சொல்லல. ஆனா அவ யாரும் இல்லாத ஒரு அனாதை மாதிரி இனிமே எவனாச்சும் வால் ஆட்டணும், அப்புறம் அந்த வாலே இருக்காது. என்ன சகல, அதே எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? என்ன சகல இவ்வளவு கோபப்படுறீங்க? நீங்களும் இந்த வீட்டுல பொண்ணு எடுத்திருக்கீங்க, நானும் இதே வீட்டுலதான் பொண்ணு எடுக்க போறேன். அப்புறம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்ல. அவரை விட்டு தள்ளுங்க தம்பி, அவரு எப்பவுமே அப்படிதான். ஏண்டி இத்தனை நாளா இந்த தம்பி கேட்டிருக்காரு, அப்பவே கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. ஐயோ அம்மா கூட நம்பிட்டாங்களே, நமக்காக இவர் நடிக்கதான் வந்திருக்காருன்னு தெரிஞ்சா மாட்டினண்டா. ஆனாலும் இப்போதைக்கு இந்த ரங்கம் பொறுக்கிக்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். தம்பி, அவங்க வீட்டுல இதுக்கு ஒத்துக்கிடுவாங்களா தம்பி? நீங்க பெரிய இடத்து பிள்ளை, நாங்க அப்படி இல்ல. நீங்க எதிர்பார்க்கிற சீர்சனத்தையெல்லாம் எங்களால செய்ய முடியாதுங்களா தம்பி? அங்கிள், அதை பத்தி எல்லாம் நீங்க எதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம். நான் அதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு மலர லவ் பண்ணல. அவளோட மனசுதான் லவ் பண்றேன். என்னோட அம்மா இதுக்கு எந்த அப்செக்ஷனும் பண்ண மாட்டாங்க. ஆனா அப்போதான் கொஞ்சம் முரண்டு பிடிப்பாரு. அவர் ஒத்துக்காட்டியும் நான் இவளை கல்யாணம் பண்ணுவேன். அதை யாராலையும் தடுக்க முடியாது. அதே மாதிரியே இவ கேட்ட டைமையும் நான் தரேன். ஆனா இங்க இருக்கிறது வரைக்கும் இவளை கொஞ்சம் மரியாதையோட நடத்தினா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். அப்புறம் அங்கிள், ஒரு சென்சிட்டிவான விஷயம் தான். இத்தனை வருஷமா லவ் பண்றோம், ஆனா உங்க பொண்ணு என்ன ஒரு கிஸ் கூட பண்ண விட்டது இல்ல. அப்படி இருக்கும்போது உங்க மருமகனோட இன்னொரு உயரம் அவ திருடி வச்சிருக்கான்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? அப்புறம் சகல, இந்த விஷயத்த நான் கோபமா டீல் பண்ணல, ரொம்பவும் பொறுமையா அமைதியா டீல் பண்றேன். நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அப்புறம் எனக்கு டைம் ஆகுது அங்கிள், இன்னொரு நாள் பார்க்கலாம். சாப்பிட்டுட்டு போலாமே. பரவாயில்ல அங்கிள், இன்னொரு நாள் விருந்தே சாப்பிடுறேன். அப்புறம் ஏதோ உங்க பொண்ணு பெரிய தப்பு பண்ண மாதிரி அவளை திட்டாதீங்க. பொறுப்பான பொண்ணு இவ. அவங்க பொண்ணு உதவாக்குறையோ இல்லாட்டி பொம்பளை பொறுக்கையோ லவ் பண்ணல, அதை மட்டும் நம்புங்க. அப்புறம் சகல வரட்டா? நுக்களோட பண்ற நுக்கள். சாரிம்மா, உன்கிட்ட சொல்லி இருக்கணும். ஆனா இது திடீர் கல்யாணமா, எனக்கே தெரியாது. கோயில்ல போய்தாம்மா எனக்கே தெரியும். அம்மா ப்ளீஸ் அப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்காத. அவர் வீட்டுல அவருக்கு வேற பொண்ணு பாத்துட்டாங்கம்மா. அவர் இல்லாம என்னாலையும் வாழ முடியும்னு தோணல. அந்த சிச்சுவேஷன்ல எனக்கும் என்ன பண்ணான்னு தெரியாமதாம்மா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன். நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். காஃபி நல்லா இருக்கா? நல்லாதான் இருக்கும், அப்பா போட்ட காஃபியாச்சே. ஆமா, அவசரத்துல எடுத்த முடிவுதான். ஆனா உனக்கே தெரியும்ல, நான் எடுத்தா கரெக்டா இருக்கும்னு. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் காயம்தான், சாரி.
ஆனா உங்களுக்கு ரகுவை பிடிக்கும்மா. அவரு ரொம்ப நல்லவரு. இப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தா அப்படியே போயிருவேன்னு நினைச்சிடாதீங்க. நாளைக்கு வரேன். எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்புறம் நானும் உன்ன மாதிரி ஒரு குடும்ப குத்து விளக்கு ஆயிட்டேன்ல. எல்லாரும் தேடுவாங்க மம்மி. பாய். அப்பா வரட்டா? நினைச்சேன்டி மீனா. அதே பஜ்ஜியா? அடியே அக்கா, அதே பஜ்ஜியெல்லாம் இல்ல, இது புது பஜ்ஜி. ஓ, ஜோக் சொன்னியோ? நாளைக்கு சிரிச்சுக்கிறேன். பரவாயில்லையே, தைரியமா வீட்டுக்குள்ளேயே வந்தாச்சு. இனி அப்பா அம்மாவை சமாதானப்படுத்துவியே? அதை விடு. அந்த மாமன்னார் என்ன சொல்றான்? திட்டுறானா உன்ன? அது ஏண்டி கேக்குற? சரியான சைக்கோடி. அவரு மட்டும் இல்ல, மொத்த குடும்பமா அப்படிதான் இருக்கும். என்ன தவிர வேற யாராவது ரகு கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோ, நிஜமா லைஃப் ரொம்ப மோசமா போயிருக்கும். அங்க இருந்து ஓடியே போயிருப்பா. ஏதாச்சும் டிப்ஸ் வேணுமா? உன்னோட டிப்ஸ் ரொம்ப சில்லறையா இருக்கும். அது வேணாம், நான் என் வழியிலே பாத்துக்கிறேன். நீ அம்மாவையும் அப்பாவையும் பாத்துக்கோ. நான் கிளம்புறேன். வந்துட்டேன், கொஞ்சம் உட்காந்து சாப்பிட்டுட்டு போயேன். அதையும் கேக்குற மீனா? மாமனார் 4 படினா அவரை பெத்த கிளவி 16 மடங்கா இருக்கு. இப்பவே வாயை திறந்திருக்கும். வெத்தலைக்கு பதிலா என் பேரம் என்னதான் அந்த கிழவிக்கு வாயே செவக்கும். நேரத்துக்கு வீடு போய் அந்த கிழவிக்கு வாய வேற அடைக்கணும். அது சரி, எல்லாம் நீயா தேடிக்கிட்டது தானே? ஐயோ, இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்திருக்காங்களே. வந்துட்டா யாழூர் சீமாட்டி. பக்கத்து வீட்டு பொண்ணா இருந்தாலும் ஊர் நேரத்துக்கு மட்டும் எந்த நேரங்காலமும் கிடையாது. சேலூருக்கு இல்ல பாட்டி, என் கண்ட்ரோல் 70 ஊர் வரைக்கும் இருக்கு. புரியல போல பாட்டிக்கு. 8 லட்சம் என்ன? நான் நினைச்சு லஞ்சம் வாங்கினா அதை விட அதிகமாவே கிடைக்கும். ஆனா உழைச்சு வாங்குற காசுக்கு தான் இங்க மதிப்பு. அதுக்கப்புறம் என்ன? வக்கத்தவன் இல்ல, வக்கத்தவன் வீடெல்லாம் இல்ல. என் வீடு இதை விட சின்னதா இருந்தாலும் அங்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்கும். அடிமை மருமக கிட்ட அவங்க வீரத்தை காட்டுங்க, என்கிட்ட இல்ல. நான் ஊர் மேஞ்சேன்னா அதை கேக்குறதுக்கு என் அம்மா அப்பா புருஷன் எல்லாரும் இருக்காங்க. நீங்க என்கிட்ட சரியா நடந்துக்காத பட்சத்துல உங்களுக்கு எனக்கும் நடுவுல எந்த உறவும் இல்ல. நீ பேசு, ஆடுற வரைக்கும் ஆடு. உன்கிட்ட பேசுறதுக்கு இப்ப எனக்கு நேரம் இல்ல. ஏய் ஆதி, என்ன? பிச்சைக்காரிய லவ் பண்ணதுக்குதான் ஜோதி அத்து விட்டியா? தியா வேணாம், அமைதியாரு. லவ் பண்றது ஏன் இஷ்டம். டேய், அப்புறம் இவளுக்கு பின்னாடி தானே சுத்திட்டு அலைஞ்ச. எதுக்குடா? எதுக்கு இவளை ஏமாத்தின? இது நான் அவளை ஏமாத்தணும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவதான் என்ன விட்டுட்டு போனா. இல்ல மாமா, அதெல்லாம் சமாதானம் ஆகிட்டோம். இன்னைக்கு காலையில கூட எனக்கு முத்தம் கொடுத்துட்டு போனாரு. ஆனா அங்க போய் பார்த்தா இன்னொரு பொண்ணுகிட்ட சவகாசம் வச்சிருக்காரு மாமா. ஏய், அவகிட்ட எதுக்குடா போயிற? அது சரி, அவ கூட எவ்வளவு சுத்தி இருந்தாலும் குளத்தி விட்டுட்டு நீ ஜோதியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு யாரு பொண்டாட்டியா வரணும்னு நான் முடிவு பண்ணிப்பேன். நீங்க யார் அதுல தலையிட வேணாம். ஓ, ஒரு பிச்சைக்காரியா என் வீட்டு மருமகளா என்னால ஏத்துக்க முடியாது. அவனும் பிச்சைக்காரியெல்லாம் இல்ல. ஏய், என்கிட்ட சம்பளம் வாங்கி குடும்பம் நடத்துற ஒருத்தி எனக்கு சமமா உட்கார்ந்து சாப்பிடுவாளா? பிச்சைக்காரியோட கேவலண்டாவா? வயசு பையனா அப்படிதான். குடும்பம், மரியாதை, மானம், ரோசம் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. முந்தான வாசம் போதும் முழுசா கவுந்துடுவாங்க. அவளும் நினைக்கால சீமாட்டி சிவளை போல சிங்காரியா இருந்திருப்பா. பையன் இழிச்சவனா இருக்கான்னு நினைச்சு அவ துணிய லேசா விளக்கிருப்பா. பையன் விழுந்திருப்பான். பாட்டி போதும், இதுக்கப்புறம் அவளை பத்தி ஒரு வார்த்தை பேசாதீங்க. நிறுத்துடா. அதுக்குள்ள பொம்பளை சுகத்துக்கு அடிமை ஆகிட்டல. பொம்பளை எவ்வளவு உடம்பு காட்டினா உடனே அவ கால்ல விழுந்து கழுவிடுவல்ல. அப்பா தியா குட்டி, என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு அழுதுட்டு இருக்க? கீழே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்ன நடந்துச்சு? உங்க அண்ணன் எல்லாரும் எப்படி திட்டினாங்கன்னு தெரியுமா? எங்க பொண்ணுங்க உடம்ப காட்டிதான் பசங்களை மயக்கணுமாங்க. அதுக்கு பேருதான் காதலா? இல்லடி, நீ என்ன மொத்தமா காதலையே சொல்ற? நாம என்ன அப்படியே லவ் பண்ணோம்? உன்னை எனக்கு யாருன்னே தெரியாது, அப்படிதானே லவ் பண்ணதியா? அப்புறம் என்கிட்ட போய் இப்படி எல்லாம் கேட்கலாமா நீ? ஆனா கீழே உங்க பாட்டியும் உங்க அப்பாவும் அவ்வளவு அசிங்கமா கேக்குறாங்க. ஆனா அவங்க அண்ணாதான் பாவம்,
என்ன பதில் சொல்றதுனே தெரியாம போயிட்டாங்க. இங்க எவ்வளவு மோசமான வார்த்தை பாத்தீங்களா? பறவைங்கெல்லாம் கூட அதுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழுது, அதுக்கு பிடிச்ச துணைய தேடிக்குது. ஆனா ஆறறிவு படைச்ச மனுஷன் அது பண்றது தப்பாங்க. உங்க பாட்டி என்னைய சேர்த்து திட்டுறாங்க. எங்க ட்ரெஸ் கலத்தி காமிச்சுதான் நான் உங்களை மயக்கினா. ஹே, அடி வாங்காத, வாய் மூடு. என்னடா நீ? அவங்கதான் புரியாம பேசுறாங்கன்னா நீயும் இப்படியே பேசிட்டு இருப்ப. ப்ளீஸ், சில பேரை திருத்த முடியாதுடா. அவங்க அப்படிதான். இதுக்கப்புறம் அவங்க மாற போறதும் இல்ல. அவங்க காலம் முடியறது வரைக்கும் இப்படிதான் இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது தான் நல்லது. நீ என்ன நினைக்கிற? அவங்கள திருத்திடலாம், நல்லவங்களாக்கிடலாம்னு நினைக்கிறியா? அதெல்லாம் முடியாத காரியம். அதுக்காக என் அம்மா மாதிரி இருந்தலாம் உன்கிட்ட நான் சொல்லவே மாட்டேன் தியா. உனக்கு பிடிக்காத எந்த விஷயமா இருந்தாலும் நீ கேள்வி கேட்கணும். ப்ளீஸ்டா, இப்படி உட்காந்து அழக்கூடாது. நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு, நீ ஏன் அழுதா? மொத தடவையா எனக்கு பயமா இருக்குங்க. நான் இருக்கேன் தியா, பயப்படாத. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். விடுடா, நான் நாளைக்கு அண்ணா கிட்ட பேசுறேன். என்ன ஓகேவா? கார்த்திக் அண்ணே சும்மா தானே இருக்கா, வா விளையாடலாமா? ஓடி, நான்லாம் வரல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. எந்த வாட்டி வந்தாலும் என் கூட விளையாட வருவலாடா. இப்ப மட்டும் ஏன் இப்படி சொல்ற? வாயேன். அப்போ நான் சின்ன பையன், இப்போ நான் பெரிய பையன் ஆயிட்டேன்னா அதான் பொம்பளை பிள்ளைங்க கூட எல்லாம் விளையாட மாட்டேன். அண்ணே வாடா, எனக்கு தனியா இருந்து போர் அடிக்கும். நீ வந்தாலாவது உன் கூட விளையாடலான்னு பாக்குறேன். ஆனா நீயும் வர மாட்டேங்க. ஷோ, இவளோட நாளைக்கு விளையாடலாமா? அப்ப ஏமாத்த கூடாது. அதெல்லாம் ஏமாத்த மாட்டேன், கண்டிப்பா விளையாடலாம். தூக்கம் வரலையா? இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் தூங்காம முடிச்சிட்டு இருக்க. போய் தூங்க வேண்டியதானே? தூக்கமே வரல, நான் என்ன பண்றது? ஓ, வேணும்னா அண்ணனோட ரூம்ல தூங்கிக்கிறியா? வேணாண்ணா, நான் அம்மா கூட போய் தூங்குறேன். அம்மா எங்க தனியாவா தூங்குறாங்க? அப்பா ரூம்ல. அத மறந்து போய் அம்மாவை எழுப்பிட்டு இருக்காத. ஆமா, போன வர அப்பா கத்தும். சரிண்ணா, அப்போ நாளைக்கு பாப்போம். ஓகே சிஸ்டர், குட் நைட். குட் நைட்ண்ணா. நீ நீ எப்படி இங்க? காலையில தானே ஊருக்கு போனா, அதுக்குள்ள எப்படி வந்தா? என் கூட மட்டும் விளையாட மாட்டேங்கிற பத்தியா? உன் கூட நீ நீ விளையாட வரியா? உன் கூட என்ன விளையாட்டு விளையாடுறது? உன் கூட என்ன விளையாட்டு விளையாடுறது? அப்பா அம்மா விளையாட்டு தவிர? சி போடா அருவி குட்டி, அவ்வளவு சீக்கிரத்துல என்கிட்ட இருந்து தப்பிச்சிருவ? பொறுக்கி விடுடா அண்ணா. இதுக்கே அழுத எப்படி சொல்லும்? இன்னும் இருக்கு. போடா. அம்மா, என்னாச்சு அருவி? எதுக்கு இப்படி ஓடி வர? அண்ணே அருவி, இந்த பக்கமா. பொம்பளை பிள்ளை துப்பட்டா உனக்கு எதுக்குடா? அது கீழே கிடந்துச்சு, அதான் ஹெல்ப் பண்ணலாமேன்னு எடுத்துட்டு வந்தேன். அட பாவி, எவ்வளவு பெரிய பொய் சொல்றான். அது சரி, காலையில தானே ஊருக்கு போனேன், அதுக்குள்ள எதுக்கு வந்திருக்க? அது ஆதி மாமாக்கும் ஜோதிக்கும் நாளைக்கு நிச்சயதார்த்தம்னு மத்தியானம் தான் மாமா கால் பண்ணி சொன்னாங்க, அதுக்குதான் வந்திருக்கேன். என்னது, கல்யாண பேச்சு தானே எடுத்துட்டு இருந்தாங்க, அதுக்குள்ள எப்படி நிச்சயதார்த்தம் வரைக்கும்? கார்த்திக், ஆதியோட காரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாண்டா. என்னன்னு சொல்ற? ஆக்சிடென்டா? எப்படி ஆச்சு? அண்ணனுக்கு என்ன ஆச்சு? நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுட்டு மாமா ஏன் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்காரு? என்ன உளறிட்டு இருக்க? என்ன நிச்சயதார்த்தம்? நீ எதுக்கு இங்க இருக்க இந்த நேரத்துல? அதையும் கேக்குறா. ஆதிக்கும் ஜோதிக்கும் நாளைக்கு என்கேஜ்மெண்ட்னு அப்போதான் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காரு. கொடுமை என் அப்பாவால. அண்ணா அண்ணா, ஆதி எனக்கு என்ன ஆச்சு சொல்லேன். அவனுக்கெல்லாம் ஒன்றும் ஆகல, கார் தான் டேமேஜ் ஆயிருக்கு. நீ அழாம இரு, நான் போய் அவனை கூட்டிட்டு வந்துடுறேன். கார்த்திக், நீயும் வா. அண்ணா நானும் வரேன். வேணாம் வேணாம், நீ அம்மா கூட இரு. ஐயோ, இந்த மதன் வேற இருக்கானே. இவன் ஏன் சிரிச்சிட்டு இருக்கான்? ஹர்வி, அதெல்லாம் வேணாம், நீ அண்ணன் கூட வா. அண்ணன் ரூம்லயே போய் தூங்கு, அண்ணி இருப்பா, சரியா? அப்படி தப்பிச்சேன். ஹலோ தியா, நான் ஹாதி. அண்ணா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லல? அண்ணா, என்னாச்சு? அருவி என்ன பண்றா? உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்ன உடனே அழுதுட்டு இருக்கா. போன கூட. ஆதி என்ன நீ நீ நல்லா இருக்கியா? உனக்கு ஒண்ணும் இல்லல? அம்மு, எனக்கு ஒண்ணும் இல்லடா. அண்ணே, நிஜமா ஒண்ணும் இல்லல? நீ நல்லா இருக்கல்ல? ஆமாடா லட்டு, அண்ணன் தான் பேசுறேன். பாரு, என்னோட வாய்ஸ் எவ்வளவு கிளியரா இருக்குன்னு. அடிபட்டு இருந்தா அண்ணன் இவ்வளவு பொறுமையா பேசுவேனா?
அப்போ அன்னிக்கிட்ட போனை கொடு. ம் சரி அண்ணா. ம் என்ன? நான் மலரை லவ் பண்றேன். ம் தெரியும் எனக்கும் ஜோதிக்கும் நிச்சயதார்த்தமோ இல்ல கல்யாணமோ எதுவுமே நடக்காது. தெரியும் ஆதி, உங்களை நம்புறேன். விஷயம் அது இல்ல தியா. எனக்கு என் லவ் அனுபவிக்க ஆசை. அவசரமா என் காதல சொல்லி அவ அதை உணராம கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்யாணம் ஆயிடுச்சோன்னு அதுக்கப்புறமா என்ன லவ் பண்ணக்கூடாது. அவ என் காதல முழுசா உணரணும். அவளோட அந்த ஃபீலிங்ஸ நான் பார்க்கணும். அதுக்கு நான் என்ன பண்றது? நான் லவ் பண்றத பத்தி நீ உன் ஃப்ரெண்டு மலர்கிட்ட சொல்லக்கூடாது. என்ன நினைச்ச நீ ஏதாவது ஹெல்ப் கேட்பேன்னு தானே? அதெல்லாம் வேணாம். என் காதலை பத்தி அவகிட்ட நீ மூச்சு விடாம இருந்தாலே போதும். ம் கண்டிப்பா சொல்லல. ஓகே தியா, தேங்க்ஸ்.